வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம மாங்காய் வச்சு 2 சட்னி ரெசிபி பண்ண போறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா மாங்காய் தக்காளி சட்னி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் 2 மினிட்ஸ்ல பண்ணக்கூடிய மாங்காய் அரைச்சி கலக்கி. இந்த மாங்காய் தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப வைரலாக போச்சு. ட்ரெண்டுக்கு லேட், பட் ஃபைனலி நானும் பண்ணிட்டேங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் டிப்பாக யூஸ் பண்ணலாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த 2 மாங்காய் பேஸ்ட் குவிக் சட்னிஸ் நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பண்ண போகிறது மாங்காய் தக்காளி சட்னி தாங்க. நல்லா ஒரு பெரிய பேனை எடுத்துக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா தக்காளி அப்படியே பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் மேலே அழகாக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. சுற்றி வச்சுக்கலாம். ஒரு சைடில் மாங்காவோட 2 பத்தியை வைக்கிற மாதிரி இடம் விட்டுருங்க. இதுக்கு நான் ஆப்பிள் தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மாங்காவோட புளிப்பு நம்மளுக்கு வருங்கிறதுனால நான் ஆப்பிள் தக்காளி ரொம்ப புளிப்பு கம்மியாக இருக்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். மாங்காவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிற மாங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க, டேஸ்டியாக இருக்கும். இதுலேயே ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை நடுவில் போய் சின்னதாக ஒரு கீரல் போட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும். பேனோட எல்லா பக்கமும் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆனுங்க. அப்போ தான் மாங்காவுமே குக் ஆகும். அப்பப்போ திருப்பி போட்டு பாருங்கள் மாங்காய் குக் ஆகிடுதா இல்லையான்னு. குக் ஆகிடுதுன்னா தக்காளி மாங்காய் எல்லாமே சாஃப்ட் ஆகும். ஒரு சைடு அப்படியே கோல்டன் கலராக மாறி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ நீங்கள் அதோட இடத்தெல்லாம் மூவ் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் பேனில் ஒட்டாமல் இருக்கும். மாங்காய் பார்த்தீங்கன்னா அழகாக ரோஸ்ட் ஆகி சாஃப்ட் ஆகிடும். தக்காளி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தோல் தனியாக வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம விதை இருக்கிற சைடை குக் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடுமே குக் பண்ணிக்கிட்டோன்னா பச்சை வாசனை இல்லாமல் உங்களுக்கு தக்காளி சூப்பராக குக் ஆகிடும். இப்போ இதெல்லாம் குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்மளால அரைக்க முடியும். டிப்புக்கு இல்லை சப்பாத்திக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப மசிய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாப்பரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். சாப்பரில் நம்ம தக்காளி தோலை நீக்கிட்டு சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே நம்ம மாங்காவுமே ஸ்கூப் அவுட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு பாதி அளவு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பரில் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். மீதி பாதியை பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் பிளெண்ட் பண்ண போகிறேன். மிக்சியில் பிளெண்ட் பண்ணுறது நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரோஸ்ட் பண்ணதில் ஒரு பாதியை நான் பிளெண்டருக்கு சேர்த்துருக்கேன். ஒரு பாதியை பார்த்தீங்கன்னா இந்த சாப்பரில் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டுமே நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை இதிலே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் நான் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். காரம் ப்ளஸ் கலர் ரெண்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னா ஸ்பைசியான மிளகா பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. கலர் நல்லா வேணும், காரம் கம்மியாக வேணும்னா காஷ்மீரி மிளகா பொடி சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணிவிட்டு இதிலே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பச்சை வெங்காயம் தான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட டிப் சட்னி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அம்மியில் இடிச்சா மாதிரி குறைன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இட்லி தோசைக்கு சாப்பிட்றீங்க, சட்னி மாதிரி வேணும்னா அப்படியே இப்போ நம்ம சேர்த்தது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா விழுதா ஸ்மூத்தாக உங்களுக்கு சட்னி மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தாங்க தோலை நீக்கின தக்காளி, பூண்டு, வெங்காயம், ஒரு பாதி மாங்காவை நான் ஸ்கூப் அவுட் பண்ணி இதிலே சேர்த்துக்கிறேன். உப்பு, மிளகாப்பொடி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலைகள், பாதி வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்தோம்னா நம்மளோட சட்னி ரெடி ஆகிடும். நீங்கள் இதில் தவால இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தவால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை கூட இதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா தவால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸ் இருக்கும். அவ்வளோதாங்க, அரைச்ச சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருந்தது. அடுத்ததாக ரீசெண்டாக குக் வித் கோமாளியில் ரொம்ப பாப்புலரான மாங்காய் அரைச்சி கலக்கி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாங்காய் அரைச்சி கலக்கி பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த சூப்பரான கேரளா ஸ்பெஷல் டிஷ்ஷை நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளம் இருந்தால் போதும். புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே இந்த அரைச்சி கலக்கியில் இருக்குங்க. மாங்காய் சீசனில் இதை மாங்காயில் பண்ணுவாங்க. சீசன் இல்லாத சமயத்தில் வடு மாங்காய் சேர்த்து பண்ணுவாங்க. இப்போ மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தோலோட மாங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1லேருந்து 2 பச்சை மிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே அரைப்படுறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களோட மாங்காய் அரைச்சி கலக்கி ரெடி. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் அவியல் டேஸ்ட் வரும். இப்போ அரைச்ச இந்த விழுதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கடுகெல்லாம் நல்லா வெடிச்சு ஜீரகெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்மளோட அரைச்சி கலக்கியில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். எவ்வளோ சிம்பிள் பாருங்க. தொகையில் மாதிரி கூட நீங்கள் தொட்டுன்னு சாப்பிடலாம். மாங்காயிலேருந்து ஒரு புளிப்பு, இனிப்பு, காரம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், தேங்காயிலேருந்து வர ஒரு ஸ்வீட்னஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது.
டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மாங்காய் அரைச்சி கலக்கி பண்ணலாம். மாங்காய் தவிர இது நீங்கள் நெல்லிக்காயில் பைனாப்பிள் எல்லாம் கூட பண்ணலாம். இந்த 2 ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோவோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.